டிவைன் ஹீலர் ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது அஞ்சனக்கல்லின் அதிசயம். இது ஒரு சாதாரண கல், ஆனால் அதை பற்றி நம்ம பேசும்போது அதிசயங்கள், ஆற்றல்கள் அதிகம் நிறைந்தது, மூன்றாம் கண் திறப்பு, பாதுகாப்பு கவசம், இத்தனை வார்த்தைகள் ஏன் வருகிறது? இதுதான் அஞ்சல்கள். சித்தர்கள் பல காலத்திலிருந்தே கற்களின் அதிர்வு சக்தியை பற்றி பேசி வருகிறார்கள். அதனால தான் கோயில் சிலைகள் எல்லாம் நவரத்ன கற்கள், சாதாரண கருங்கல், இன்னும் வித்தியாசமான கற்கள் மூலமாகத்தான் சிலைகளை பண்ணுறாங்க. ஏன்னா அதை பஞ்சபூத சக்திகளை நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அப்படின்றனால தான் குறிப்பாக அகத்தியர் மற்றும் திருமூலர் போன்ற மரபுகளில் கற்கள் உடலின் நுண்ணிய ஆற்றல்களை தாக்கும் ஆற்றல் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அறிவியல் உலகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது உண்மையிலேயே சக்தி கொண்டதா அல்லது நம்முடைய மனசக்தியா இப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. இன்றைய வீடியோவில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இது உண்மையான தன்மை என்ன அப்படின்றத நம்ம ஆழமாக பார்க்கலாம். ஆற்றல் சேமிப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கற்கள், நவரத்ன கற்கள், நவரத்ன துணை கற்கள், அமிர்திஷ்டி கற்கள், இப்படி நிறைய கற்கள் பூமியில் இருக்கக்கூடிய கற்கள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது. ஆன்மீக மரபில் அஞ்சனக்கல் ஒரு அதிர்வு சேமிப்பு கருவி அப்படின்னு கட்டாயம் சொல்லலாம். மூன்றாம் கண் ஆஞ்ச சக்தியம் தொடர்பாக நெற்றியில் வைத்தா வெப்பம், அதிர்வு, இலகுவான மின்சார உணர்வு, இவையெல்லாம் சக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆறா சக்தி இதில் அஞ்சனக்கல் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு புலனாகாத, அதாவது காந்தத்தில் எப்படி காந்தப்புலன் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காந்தப்புலன் பேர் தான் ஆறா சக்தி அப்படின்னு பேர். இது பலர் அனுபவிக்க முடியும். கூட்டத்தில் மன அழுத்தம் குறையுது, எதிர்மறை தாக்குதலை சமாளிக்குது. தியான ஆழம் அப்படின்னு பார்த்தா கல்லை கையில் வைத்துக்கொண்டு தியானிக்கும் பொழுது கவனம் ஒருமுகமாகுது, உள்ளுணர்வு அதிகமாகுது. நம்பிக்கைன்னு பார்த்தா நான் நம்பிக்கை செலுத்தும் பொருள் ஒரு சக்தி மையமாக மாறுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா இப்போது விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அது கனிம அமைப்பு. அஞ்சனக்கல் பொதுவாக கார்பன் அல்லது உலோக தாதுக்கள் கலந்த கற்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மின்காந்தத்தினுடைய விளைவு அப்படின்னு பார்த்தா சில கற்கள் அழுத்தத்தில் மின்சார அலைகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனநிலையின் விளைவு பீஸ்போ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்பிக்கை, மூளை டோபமின் சுரப்பு, மன அமைதி, இவைகளெல்லாம் இந்த கற்கள் கவனம் செலுத்துது. கவனம் மையப்படுத்துதல் அப்படின்னா ஒரு பொருளை நோக்கி கவனம் செலுத்தினா ஆல்பா பிரைன் வேவ்ஸ் அதிகரிக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையுது, பயோலெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கூடிய உடலின் இயல்பான மின்சார அலைகள் ஓடுகிறது. கல் தோலை தொடும் பொழுது சிறிய மின்காந்தம் தாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகம் வேர்சஸ் அறிவியல் முக்கியமான வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகத்தில் சக்தி பரமாற்றம் நடக்குது அப்படின்றான். அறிவியலில் மின்காந்த விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் மூன்றாம் கண் திறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியலில் நரம்பியல் விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் ஆறா சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியலில் மன அழுத்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் தீய சக்தி தடுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியலில் மன பாதுகாப்பு உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இந்த ஆன்மீக அனுபவமாகவும் பேசுது, அறிவியல் ஆதாரமாகவும் பேசுது. எனவே அஞ்சனக்கல்ல முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது முக்கியமாக மன அமைதி கொடுக்குது, கவன கூர்மை செய்யுது, தியான ஆழத்தை எதிர்ப்படுது, எதிர்மறை எண்ணங்களை குறைக்குது, தன்னம்பிக்கை உணர்வை அதிகப்படுத்துது, உள்ளுணர்வு வளர்ச்சியோட செய்யுது, ஆற்றல் சமநிலை உணர்வை ஏற்படுத்துது, மன உறுதிநிலை ஏற்பட உதவுகிறது, உணர்ச்சி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது, ஆன்மீக முன்னேற்ற உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்முடைய சித்த புருஷர்கள் 18 சித்தர்களுமே அஞ்சனக்கல்ல தங்களுக்குள்ள பாடம் பண்ணி அதில் ஏதோ ஒரு மூலிகையில் சாரணை ஏற்றி அவங்களுடைய ஆகர்ஷணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க.
இந்த அஞ்சனக்கல் மட்டும் இல்லாமல் பாதரசத்தை கூட ரசமணியாக மாற்றி இதே மாதிரி சாரணை ஏற்றலாம். அப்போ சாதாரணமான ரசமணிக்கு இருக்கக்கூடிய சக்தி 1000 மடங்கு அதிகமாகவும், சாதாரண அஞ்சனக்கல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நம்ம சாரணை ஏற்றும் பொழுது, மூலிகையில் வந்து போட்டு தோய்ச்சி எடுக்கும் பொழுது, அந்த மூலிகையினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யுது. இன்னும் முக்கியமாக ஒரு மூலிகை ஒரு நன்மைகளை செய்யுது. 18 சித்தரில் சொர்ண சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அவர் வந்து மண்ணையே பொன்னாகக்கூடிய தன்மை கொண்டவர். சுத்தமான சொர்ண சித்தர் அப்படின்றவர் சொர்ணத்தை தங்கத்தையே உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவர். இந்த மாதிரி சித்தர்கள் சித்து வேலைகளில் நிறைய பாம்பாட்டி சித்தர் இருக்கிறாரு, தேரை சித்தர் இருக்கிறாரு, அகத்தியர் தான் சித்தர்களுடைய தலைவர். அகத்திய மகரிஷி நமாய் என்றென்றோது அஷ சித்துக்களை ஈவார் குளிகை ஈவார். அகத்தியரை காசாயம் வேடமுவார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்னனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் தம் எக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடுவாங்க. ஏன்னா சித்தருடைய தலைவர் அகத்தியர். திருமூலாசன் இந்த சாரணைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அவருமே இந்த அஞ்சனக்கற்களை நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. சித்தர்களே இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனித்துவமான ஒரு கல் தான். ஆனால் எல்லாமே அதை பயன்படுத்த முடியாது. அது யார் பயன்படுத்தணும்னு ராசி அமைப்பில் அவங்களுக்கு வந்து கொடுப்பன இருக்கோ அவங்க தான் செய்ய முடியும். அஞ்சனக்கல் உண்மையிலேயே அதிசயமா, ஒரு கல் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தமா, இந்த மாதிரி நமக்கு நிறைய கேள்வி வரும். ஆனால் நம்பிக்கை, தியானம், விழிப்புணர்வு இதெல்லாம் சேரும் பொழுது ஒரு கல் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறும். ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனுபவித்து அறி. அறிவியல் சொல்வது என்ன சொல்லுன்னா, சோதித்து நிரூபி அப்படின்னு சொல்லுது. ஆன்மீகத்தில் அனுபவம் செஞ்சு அறிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் சோதனை செஞ்சு நிரூபி அப்படின்றாங்க. இந்த இரண்டையும் சமநிலையாக எடுத்துக்கொண்டால் அஞ்சனக்கல் ஒரு மர்மம் அல்ல, அது ஒரு அனுபவ பயணம். இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த அஞ்சனக்கற்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.